ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன? நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம கூட இருக்கலாம். அதாவது தளபதி விஜய் இருக்கார்ல, ஸோ அவரோட 69th மூவி அதுக்கான அப்டேட் வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 PM பார்த்தீங்கன்னா விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் 30 வருஷமாக அவர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் சாதித்தது என்ன, கிட்டத்தட்ட சாதித்தது என்ன, அவருக்கான ஃபேன்ஸ் வந்து ஃபீலிங்காக பேசுறது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒன்று மட்டும் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அந்த மனுஷன் வந்து என்னதான் நம்ம வந்து இந்த ஃபேனு அந்த ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபாடு எல்லாமே இருந்தாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேன் பேஸை விட்டுட்டு ஒரு விஷயத்தை பண்ண போகிறார்ல, ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலே பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் அதை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தான் அவர் மேலே கேள்வி கேட்டுட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலுமே ஆக்சுவலாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரோ இல்லையோ அந்த பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காருல்ல, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியம். ஏன்னா எத்தனையோ ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாலிடிக்ஸ் வந்து பிடிக்கலனாலுமே சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிங்சாங் தட்டிக்கிட்டு தான் இப்பயும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஓகே நான் வந்து எனக்கு பிடிக்கல இங்கே இருக்க பாலிடிக்ஸ், நான் பாலிடிக்ஸ்க்கு வரேன், நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவில் உள்ளே வந்திருக்காரு. அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்தப்பட்ட விஷயம். பட் ஆனால் உள்ளே வராருல, களத்தில் வராருல, சண்டைக்கு வராருல, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ரு. ஓகே, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் மோஸ்ட்லி என்ன இருக்கும், H. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் படம் இதெல்லாம் விட்டுதில்லைங்க, லாஸ்ட் படம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இறக்கிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி BGMலாம் போட்டு ஓகே ஒரு எரா வந்து முடியுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. பட் எது எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் விஜய் ஓகே இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறதை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஃபீல் பண்ணலாம். கேரளா ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஃபீல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே இல்லை. ஏன்னா இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு வர்றது யாருக்காகனா இங்கே இருக்க பப்ளிக்காக தான். இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் தானே. ஏன்னா பணம் அவர்கிட்ட இருக்குது, புகழ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது ஒரு மனுஷங்கிட்ட. ஸோ அதை விட்டுட்டு இங்கே வராங்கன்னா இங்கே இருக்க பிரச்சனையை வந்து சரி பண்ணணும், இங்க இருக்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கோசம் தான் அவங்க வந்து வராங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் பண்றதா நம்ம வேலையா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து அஜித் ஃபேன், நான் சூர்யா ஃபேன், நான் எப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற டாக் வந்து இங்க இருக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேனும் பாத்தீங்கன்னா தனித்தனியா என்னோட ஃபேன் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம பிரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க முடியாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 பெரிய கட்சி இருக்கு, ADMK DMK. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 50 வருஷமா வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ புதுசா உள்ள வந்திருக்காங்க விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூமரா பரவிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நியூஸ் சேனல் டிபேட் அதுதான், சீமானும் விஜயும் கூட்டணி சேருவாங்களா. ஸோ இந்த மாதிரி டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, பட் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் பாலிடிக்ஸ் அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியும். அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ADMK ஆட்சியில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாமே மாறும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி DMKல இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இவங்களோட கூட்டணி வந்து உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் உள்ள வந்ததுன்னா இதோட சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா இருந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வேணான்ட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு தூக்கி போகலாம். 50 வருஷமா 2 கட்சி கொடுத்தாச்சுல. ஸோ அப்படின்னும் போது இந்த புது கட்சிக்கு ஒரு ட்ரை பண்ணாதான் என்ன. ஸோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் இருக்கு? 30 வருஷம் இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருச்ச மனுஷன் இந்த மாதிரி கடைசி படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எனக்கு அப்படின்னு தோணுதா, இல்லை இந்த மனுஷன் இதெல்லாம் விட்டுட்டு ஓகே நம்ம கோசம் வராரு அப்படின்ற மாதிரி ப்ரௌட் மொமெண்டா இருக்கா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.